கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஊற வைக்காமல் எப்படி உடப்பறை சுடுறதுன்னு பார்ப்போமா. 2 மணி நேரம் புழுங்கல் அரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு ஆட்டி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டு, ஒரு 10 பல் போல் பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கேரட், ஒரு கேரட்டு, ஒரு தக்காளி, 5-6 வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்க உப்பு, நொறுக்க இழுத்துவிட்டு மாவில் போட்டுக்கணும். கருவேப்பிலை முருங்கைக்கீரையை சேர்த்து போட்டுக்கணும். இதுக்காக கொஞ்சோண்டு தேங்காய், ஸ்வீட்னஸ்க்காக வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு, என்கிட்ட வெள்ளை உளுந்து இல்லை, வெள்ளை உளுந்து இருந்தால் நீங்கள் வெள்ளை உளுந்து போட்டிங்க, என்கிட்ட கருப்பு உளுந்து தான் இருக்குது. இந்த அளவுக்கு பொன்னிறமாக கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் வறுத்து எடுத்துப்போம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக பொடி பண்ணி எடுத்துப்போம். இல்லாமல் இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துப்போம். அவ்வளோ கொட்டிக்கலாம். கிண்டியால் நல்லா கிண்டி விட்டுப்போம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிப்போம். இது நல்லா கையை வச்சு பிசைஞ்சுப்போம். கொஞ்சம் பெருஞ்சீரகத்தை தட்டி சேர்த்துப்போம். தட்டி எடுத்த பெருஞ்சீரகத்துக்கு இதில் போட்டுப்போம். போட்டு நல்லா கிண்டி விட்டுப்போம். கல் நல்லா சூடானது மாவு எடுத்து தோசை கல்லை ஊற்றி தோசை ஊற்ற எடுத்த பின்னேலா வெந்ததும் நல்லா திருப்பி போட்டுப்போம். அவ்வளோதான், உரப்படம் நல்லா வெந்துடுச்சு. தட்டுக்கு மாற்றிட்டு இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.